தமிழ் மலர் டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஊர் சுற்றலாம் வாங்க. இந்தியா பல்வேறு நிலப்பரப்பு, கலாச்சாரம், மொழிகள் கொண்ட ஒரு அற்புதமான சுற்றுலா நாடு. மலை, கடல், பாலைவனம், காடு, பனிப்பொழிவு, புனித தலங்கள் என பல வகையான இடங்கள் இங்கு இருக்கு. நம்ம நாட்டின் பல்வேறு சுற்றுலா இடங்களை உங்கள் செவி வழி கொண்டு சேர்க்கும் இந்த நிகழ்ச்சி ஊர் சுற்றலாம் வாங்க. வாருங்கள் நேர்களே, இன்னைக்கு நாம எந்த நகரை சுற்றி வர போறோம்னு பார்க்கலாம். ஆந்திர பிரதேசத்தின் வடக்கில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்த அல்லூரி சீதாராம ராஜு மாவட்டத்தில் சிந்தலப்பள்ளி மண்டலில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1000 மீட்டர், அதாவது சுமாராக 3280 அடி உயரத்தில் அமைந்த மலைவாழிட கிராமம் லம்பாசிங்கி. இந்த மலைவாழ் இடத்தை தான் இன்னைக்கு நாம ஊர் சுற்றலாம் வாங்க நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ஆந்திராவுக்குள் ஒளிந்திருக்கும் அழகிய அதிசயம் லம்பாசிங்கி நகர உலா வரப்போறோம். இந்த இடம் ஒரு தனித்துவமான மலை வாசஸ்தலமாகும். இமயமலைக்கு அருகில் இருக்கும் மலை பிரதேசங்களிலோ ஊர்களிலோ சாதாரணமாகவே பனிப்பொழிவு இருக்கும். குளிர்காலங்களில் வட இந்தியாவில் இன்னும் சில பகுதிகளில் பனிப்பொழிவுகளை காணலாம். தென்னிந்தியாவில் இதே போல குளிர்காலத்தில் பனிப்பொழிவுகளை காண கண்டுகளிக்க ஒரே இடம் லம்பாசிங்கி. பனிப்பொழிவுகளை அனுமதிக்கும் அளவிற்கு வெப்பநிலை குறையக்கூடிய இடம் இது. லம்பாசிங்கி உருளும் பள்ளத்தாக்குகள், பசுமையான காடுகள் மற்றும் அமைதியான மூடுபனி நிறைந்த சாலைகள் ஆகியவற்றின் வசீகரிக்கும் நிலப்பரப்புடன் நம்மை வரவேற்கும். இந்த கிராமத்தில் ஆண்டின் பெரும் பகுதியில் மூடு பனியால் சூழப்பட்டிருந்தாலும் குளிர்கால மாதங்களான நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை பனிப்பொழிவை காணும் அரிய வாய்ப்பை அளிக்கிறது. எப்படி போகலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? விசாகப்பட்டினத்தில் இருந்து 110 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த இடம். இந்த இடத்துக்கு நிறைய அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள்னு ஏராளமாய் போயிட்டு இருக்கு. அதனால நீங்க ரொம்ப எளிமையா அந்த லம்பாசிங்கி ஊருக்கு போயிட்டு வரலாம். லம்பாசிங்கி என்பது ஒரு குளிர்கால நிலை இலக்கு மட்டுமல்ல, இது பார்வையாளர்கள் ரசிக்க பல்வேறு இடங்களை கொண்டது. பசுமையான காடுகள் வழியாக நடைப்பயணம் மற்றும் மலையேற்றம் செய்வது இந்த பகுதியின் வளமான பல்லுயிர் பெருக்கத்தை ஆராய ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகிறது. உள்ளூர் கலாச்சாரத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு லம்பாசிங்கி பல பழங்குடி சமூகங்களின் பாரம்பரிய வாழ்க்கை முறைகள் பற்றி அறியவும் மற்றும் கைவினைப் பொருட்களை கண்டும் வாங்கியும் மகிழலாம். லம்பாசிங்கி மழை வாழ்விடத்திலிருந்து சுமார் 201 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. கோத்தப்பள்ளி அருவி கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் வழியாக மலையேற்றம் செய்து அருவியை அடைவது ஒரு அருமையான அனுபவமாகும். ஜூலை முதல் செப்டம்பர் மாதம் வரை முழு நீரோட்டத்துடன் பசுமையாக இருக்கும். அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி வரை குளிர்ந்த வானிலை, தெளிவான வானம், அழகிய நீர் ஓட்டத்துடன் இருக்கும். கோடை காலத்தில், அதாவது மார்ச் முதல் ஜூன் வரை நீர்வரத்து குறைவாகவே இருக்கும். எனவே இந்த டிசம்பர் மாதம் மிகவும் ஏற்ற தருணம். வாய்ப்பும் நேரமும் இருந்தால் கட்டாயம் போக வேண்டிய இடம் லம்பாசிங்கி. தென்னிந்தியாவின் காஷ்மீர் என்று அழைக்கப்படும் லம்பாசிங்கி நகரை இன்னைக்கு நாம ஊர் சுற்றலாம் வாங்க நிகழ்ச்சியில சுற்றி வந்தோம். அழகான பள்ளத்தாக்குகள், காப்பி தோட்டங்கள் மத்தியில் அமைந்த இந்த அழகிய இடத்தை பார்க்க ஏற்ற நேரம் இந்த டிசம்பர் மாதம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா இந்த டிசம்பர் மாதம் நீங்களும் போய் லம்பாசிங்கி நகரை சுற்றி பார்த்துட்டு வாங்க. மீண்டும் அடுத்த ஊர் சுற்றலாம் வாங்க நிகழ்ச்சியில் வேற ஒரு ஊரை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.